அன்பார்ந்த நேயர்களே, நாம் இந்த பதிவில் சாணக்கியர் நீதியில் கடவுளின் ஒப்பற்ற தன்மையை பார்க்க இருக்கிறோம். கற்பக விருட்சம் வெறும் மரமே, மேரு ஒரு மலை, சிந்தாமணி வெறும் கல்லே, கதிரவன் கதிர்கள் வெப்பமானது. நிலவு தேய்மானம் உடையது மற்றும் கடலின் நீர் உப்பானது. காமதேவன் உடல் அற்றவன். பலி அரக்கர்களின் அரசன். காமதேனு வெறும் விலங்கே, இவற்றில் எதையும் உன்னுடன் ஒப்பிட முடியாது ஓ ரகுபதியே. மிகச்சிறந்த மனிதர்களிடமும் ஏதேனும் ஒரு குறை இருக்கவே செய்யும். எதுவும் குறையற்று அல்லது களங்கமற்று இருப்பதில்லை. சாணக்கியர் அதில் மிகச் சிறந்த மனிதர்களையும் பொருட்களையும் புராணங்களில் இருந்து பட்டியலிடுகிறார். ஆனால் அவற்றில் உள்ள குறைபாடுகளை பார்ப்பதால் அவர் முடிவாக கூறுவது யாதெனில், ஒருவர் எல்லாவற்றிலும் குறைகளை காண முடியும். ஆனால் ரகுபதி அதாவது ராமபிரான் ஒருவர் மட்டுமே குறைபாடற்ற ஒப்புமை இல்லாமல் திகழ்கிறார். கற்பக மரம், மேருமலை, சிந்தாமணி, கதிரவன் மற்றும் நிலவு. புராணத்தில் வேண்டியது தரும் கற்பக மரம் என்று அழைக்கப்படும் மரம் மிக உயரியதாய் இருக்கலாம். ஆனால் முடிவில் அது என்றும் மரமே. மிகவும் உயர்ந்த மலை மேரு அதாவது கைலாச மலை என்றும் அழைக்கப்படும். இருந்தாலும் அதனால் நகர முடியாது. சிந்தாமணி என்ற வேண்டியதை தரும் கல்லும் வெறும் கல்லே. கதிரவன் வெப்பத்தையும் உயிர்கள் வாழும் ஆதாரத்தையும் கொடுக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் தாங்க முடியாத வெப்பத்தையும் உடையது. இதேபோன்று நிலவு அழகாய் இருந்தாலும் காலப்போக்கில் தேயும் தன்மை உடையது. கடல், காமதேவன், பலி மற்றும் காமதேனு. கடல் வலுவுடனும் பரந்ததாகவும் இருக்கலாம். ஆனால் அது மிகவும் உப்பு தன்மையுடன் இருப்பதால் யாது பயன்? காமதேவன் காதலின் கடவுள். உடல் அற்றவனாய் இருக்கிறான். பலி மிகச்சிறந்த பெருந்தன்மை உடைய அரசனாய் இருந்தாலும் அரக்கர்கள் வழி வந்தவன். மற்றும் காமதேனு புனிதமான பசு, சொர்க்கத்திலே வாழ்ந்தாலும் அது ஒரு விலங்கு மட்டுமே. வலிமை மிக்க பொருட்கள் மற்றும் உயிர்கள் அனைத்தும் ஏதேனும் ஒரு குறைபாடு உடையவையே. எனவே சாணக்கியர் கூற்றுப்படி குறையற்ற ஒரே பொருள் ரகுபதி ஒருவனே. அவனே கடவுள்.